எல்லாரும் சொல்கிறாங்க பிரபஞ்சத்தை கேட்டால் நடக்கும். ஆக்சுவலி அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. பிரபஞ்சம் கொடுக்காது. யார் மொபைலில் அதிக ஷார்ட்ஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே முடியாது. இல்லை சார், அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இருக்கிற வரதில் 90% பேருக்கு அது வராது. ஏன்னா முக்கால்வாசி பேர் அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வரணுங்க, அதை நான் சொல்லிக் கொடுப்பேங்கிறேங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் நான் கற்றுக் கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் டூல்ஸே இருக்காது. இவ்வளோ தான், மொத்தமே இவ்வளோ தான். என்னோட எல்லா ஆசைகளும் எல்லா தேவைகளும் தீர்ந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. சரி, இலுமினாட்டி எடுத்துகிட்டு போகலாம் கோவப்படுறீங்க. ஒரு நாய் வருது வீட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, போ அப்படின்னு கத்துறோம்னு வச்சுக்கோங்க, அது கோவம் இல்லை. ஒருத்தர் ஒரு நிமிஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி நிறைய பணக்காரங்க, பிஸ்னஸ்மேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் நம்புறீங்களா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன். பங்குச்சந்தையில் சம்பாதிப்பது எப்படி, கமாடிட்டியில் சம்பாதிப்பது எப்படி, எல்லாருமே அவங்களுக்கு பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணவே தெரியாது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஆன்மீகமா, இல்லை சயின்ஸா, இல்லை மனதின் சக்தியா? வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் திரு சாய்ராஜ் அவர்களே. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களாக நிறைய பேரால் பேசப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு சார். அதில் வந்து அந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை, நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து சீக்ரெட், லா ஆஃப் அட்ராக்ஷன், குவாண்டம் ஃபிசிக்ஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் ஆனால் உண்மையா பொய்யா அப்படின்றது ரெண்டாவது பட்சத்துக்கு வரலாம் சார். அதில் வந்து எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் பல வருடங்களாக இது சம்மந்தமாக நிறையா பேரை பார்த்துருப்பீங்க, நிறையா ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருந்திருக்கலாம். அது எனக்கு எப்படின்றது தெரியல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன சார்? நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதை அடையிறதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக என்ன பண்ணணும் சார்? முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் விஷயங்க. நாம் வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணனா அது நடக்கும். இது ஜென்ரல். எப்படி நாம் ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முடிவு பண்ணுறது, அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு குளத்து பக்கத்தில் நிறைய குப்பை இருந்துச்சு. நான் காரில் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணேன், அங்கே லோக்கல் இருக்கிற அந்த குப்பைக்கு எதிரில் இருக்கிற ஒரு கோயில் இருக்கிற ஒரு குருக்கள்கிட்ட போய் இது குப்பை எடுங்கன்னு சொன்னேன். நான் எப்படிங்க எடுக்கிறது, கார்பரேஷன் சொல்லிட்டாங்க. அப்புறம் கார்பரேஷனில் வரவங்ககிட்ட கேட்டேன், அது எங்கள் ஏரியாவுக்கு வராதுங்க, அது பக்கத்து ஊருன்ட்டாங்க. கவுன்சிலர்கிட்ட சொன்னேன், சரி பார்க்குறேன்னாரு. இப்படி எங்கெங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறேன், எதுவுமே நடக்கலை. அப்போ என் நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவருக்கு இது என்ன பண்ணலான்னு சொன்னோன்னா ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் 10 மணிக்கு கலெக்டர் வந்து மனு வாங்குறாரு, கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்தா நடக்கும்னு சொன்னார். போனோம், ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தோம். அந்த வாரம் அந்த குப்பை எடுத்துட்டாங்க. இதான் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னா, எங்கே சொன்னால் ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொன்னால் அந்த வேலை நடக்கும். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டு நான் கார் வாங்கணும்னு சொல்கிறது எப்படின்னா, அந்த கார்பரேஷன் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போய் குப்பை எடுன்னு சொல்கிற மாதிரி எழுதி 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 பார்க்குறது எப்படின்னா, அதுக்கு எதிரில் ஒரு கோயில் இருந்துச்சுங்களா, அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி. கரெக்ட். அப்போது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு என்னென்னா, எந்த இடத்துல ஒரு ரெக்கார்டு வச்சா அது அமல்படும், நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு சயின்ஸ், அது ஒரு கலை, ஒரு ஆர்ட். பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. அப்போது நாம் எந்த இடத்துல சொல்லணும், எந்த விஷயத்துக்கு எந்த இடத்துல சொல்லலாம் சொல்லிட்டு வந்தால் போதுங்க. இப்போது 3 மாதமாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நடக்காத ஒரு விஷயம், ஒரு பேப்பர், ஒரு மனு நடந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி 10 வருஷமாக நம்ம எல்லாமே நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக ஒரு இடத்துல கொண்டு அந்த இடத்துல ரெக்கார்ட் போட்டுட்டா இது நடந்துடும். இந்த கலையை கற்றுக் கொடுக்குற அந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். முதல் விஷயம். அப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இருக்கிற பூசாட்ட போய் சொல்லிட்டாரு குப்பை எடுங்கன்னு. எடுத்தாச்சு. உடனே இதுதான் மேனிஃபெஸ்டேஷன், அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். இன்னொருத்தர் கார்பரேஷன் அந்த வேலை செய்யறவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, சொல்கிறாரு, அவங்க எடுத்துடுறாங்க.
இவ்வளோதாங்க அப்படின்னு நடத்துறாரு. ம். இப்படி எல்லாரும் என்னன்னா அவங்கவங்க ஒரு ஏதோ ஒரு வழியில ம். நினச்சோன்னா நடந்த உடனே ம். இது எல்லாருக்கும் இப்படியே தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீடியோ பேசுகிறாங்க, கிளாஸ் நடத்துகிறாங்க. தப்பு சொல்லுங்க. ஓகே. அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதில் நடந்துருச்சு. ஓகே. இதுதான் உலகத்திலேயே எல்லாருக்கும் அது. மெத்தட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. ம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறையா டூல்ஸ் இருக்குது. எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ, நமக்கு எது தேவைப்படுதோ, எந்த இடத்துல எந்த ஆயுதப்படுத்தணும் கரெக்டாக பயன்படுத்தணும். ஓகே. அந்த ஹோல் வித்தையை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே. சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு சார். என்னென்னா ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு கிளாஸஸ் ஆஃப் பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நடந்தது இப்போ ரீசெண்டாக அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தினமும் 21 தடவை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்களா சார், அது மாதிரி எழுதிக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 48 நாள் அது முடியும் போது அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இதில் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன வருதுன்னா சார், இந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு சயின்ஸ் தெரிஞ்சவரும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாக இருக்கிறவரும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் எடுக்கிறாரு, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஆன்மீகமா, இல்லை சயின்ஸா, இல்லை மனதின் சக்தியா? எல்லாமே கலந்தது. ஓகே சார். எல்லாமே கலந்ததுங்க. இது நீங்கள் அதை தனியாக பிரிக்க முடியாதுங்கிறாங்க. இப்போ இலுமினாட்டிகள் இருக்காங்க. ஓகே. அவங்க லூசிஃபர் அப்படிங்கிற கடவுளை கும்பிட்றாங்க. ஓகே. அவங்க அந்த கடவுளை நம்புகிறாங்க. ஓகே. புரிச்சுக்குங்க. அது கடவுளா இல்லையா அதெல்லாம் அப்புறம். ம். இலுமினாட்டிகள் லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு கடவுளை நம்பி, புத்தி ரத்தத்தை நம்பி, அந்த லூசிஃபர்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கும் நம்புறனால போய் கேட்குறாங்க, கிடைச்சிருது. ஆன்மீகம். அப்போது இது இங்கே ஆன்மீகம் வருது. ரைட். இன்னொருத்தர் ம். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, ம். நான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய புக்கெல்லாம் படித்து வீடியோலாம் பார்த்துட்டு நடுமனம்னு இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு இவர் ரிசர்ச் எல்லாம் பண்ணி சயின்டிஃபிக்காக நடுமனசை ரெக்கார்ட் பண்ணுறாரு, நடந்துருது. ஓகே. புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே. ஆன்மீகம், அறிவியல், அதுக்கப்புறம் டெக்னிக்ஸு, டூல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாரும் கடைசியாக எங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னா, நான் நம்பினா நடக்கும், இவ்வளோதான் விஷயம். ஓகே. நான் நம்பருக்கு இவங்க ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு டூல்ஸ் தான். ஓகே. இன்னும் ஆன்மீக சிந்தனை இல்லாத ஒருத்தர் சயின்ஸை பயன்படுத்திக்கிறாரு. அப்போது கடைசி எங்கே போய் முடியுதுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓகே, நம்பினா நடக்கும். அந்த நம்ப வைக்கிறதுக்கு தான் 108 முறை எழுதுறது. ஓகே. நம்ப வைக்கிறதுக்கு தான் சாமிகிட்ட போய் கேட்கறது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டூல்ஸே தவிர அது கொண்டு போய் சேர்ற இடம் தான் முக்கியங்கிறாங்க. ஓகே. அந்த இடம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் வச்சு செஞ்சுக்கலாங்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க பிரபஞ்சத்தை கேட்டால் நடக்கும்னு. ஓகே. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாவே பிரபஞ்சம், ரைட், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. பிரபஞ்சம் கொடுக்காது. ஓகே. நல்லா கேட்குறீங்க. பிரபஞ்சம் கொடுக்காது. ஓகே. பிரபஞ்சங்கிறது பெரிய சக்தி, அது பேர் சிவன் வச்சுக்கலாம். ஓகே. அது இருக்கும், அது எல்லா இடத்துலையும் இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாதுங்கிறாங்க. ஓகே. நான் இருக்கு இல்லைங்க, நான் நீங்கள் நான்கிறது நான் என்னை பற்றி சொல்லலை. ஓகே. நான்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா, இது சக்தி. ஓகே. எனக்கு நான் நம்பிட்டேன்னா இது போய் தான் பிரபஞ்சத்தை வேலை செய்ய வச்சு எடுத்து கொடுக்கும். பிரபஞ்சம் டேரக்டாக கொடுக்காது. பிரபஞ்சங்கிறது சிவன், அது சிவனேன்னு இருக்கும். நீங்கள் துடிச்சு செத்துட்டு இருப்பீங்க, பார்த்துட்டு பேசாமல் இருக்கும். செத்ததுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்காது, ஹெல்ப் பண்ணாது. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போது ஒரு படத்தில் சூர்யாவை கத்தி எடுத்து குத்தி துப்பாக்கியில் சுட்டி கடலுக்குள்ளே போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு ஓரமாக நின்று அவர் அப்படியே 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 மைண்டில் வச்சு பிழைச்சி வர மாதிரி காமிப்பாங்க. ஆமாங்க, ரைட். அப்படியே காதலோட பேரை சொல்லி சுற்றி சொல்லி சொல்லி வருவார். அப்போது அவர் ஒருவேளை அவர் தன்னை நம்பலன்னு வச்சுக்கலாம், செத்துருப்பார். இப்போ புரியும், அந்த நம்புறாருல்ல, இப்படியும் பிழைச்சிடலாம், தப்பிக்கணும்னு. அந்த நம்பிக்கை தான் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறாங்க. ஓகே. அதை நம்பினதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே தவிர பிரபஞ்சம் நேரடியாக உங்களுக்கு உதவி செய்யாது. அப்போ நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸில் நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன்னா, புரிஞ்சுக்கங்க, நான்கிறது முதல்ல யாருக்கும் தெரியாத வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. நான்கிறது யார்? ஓகே. அந்த நான் பாருங்க, போன வாரம் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்கிறோம்.
10 வருஷம் முன்னால எனக்கு புத்தி இல்லை அப்படிங்கிறோம். ம். ஆனால் நான் மட்டும் எப்பவுமே இருக்குது. நான் புத்தி இல்லாமல் இருந்திருக்கேன், நான் புத்திசாலியாக இருந்திருக்கேன், நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன். இந்த நான் என்றைக்குமே மாறல. ஓகே. எஸ். இந்த நான் அப்படிங்கிற செல்ஃப் ஓகே. புரிஞ்சுக்கங்க. இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஓகே. அந்த நான் நம்பினவுடனே அது நடக்கும். இதுதான் மேனுஃபேக்சரிங்க. இந்த நானை நம்ப வைக்கிறதுக்கு தான் டூல்ஸ். ஊரில் நிறையா டூல்ஸ் இருக்குது. ஓகே சார். ரைட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் நான் கற்றுக் கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் டூல்ஸே இருக்காது. இவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான். ஓகே. அதில் இருக்கிறதுல எல்லாரும் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டாக இருக்குது. ஓகே சார். நான் ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டேன், ம். ஈஸியாக சொன்னால் அது புரிஞ்சுக்க, அவ்வளோதான், வேலை முடிச்சுதுங்கிறது. ஓகே. சக்கரை நோய்க்கு ம். மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிட்டு, இன்சுலின் போடணும், இவ்வளோ இருக்கும் பொழுது ம். உதட்டு மூடி நல்லா மென்று சாப்பிட்டா குணமாகுறது எளிமையாக இருக்குது இல்லைங்களா? ஆ. அந்த மாதிரி நான்னா என்னன்னு முதல்ல கிளாஸ். ஓகே. இந்த நான் என்ன சொன்னால் கேட்கும், எப்படி சொன்னால் கேட்கும். ம். இது ஊரில் இருக்கிற எல்லா டெக்னிக்கும் முதல்ல சொல்லுவோம். ஓகே. அதுக்கே என்னோட ஓன் டெக்னிக் நான் சொல்லுவேன். ம். நான் சொல்கிற டெக்னிக்கு இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாருமே எனக்கு இது பண்ணி உலகத்தில் யாருமே சொல்லாத டெக்னிக்ஸ், எளிமையான டெக்னிக்ஸ். ம். அது சொல்லிட்டா அது செஞ்சிருக்கலாதாங்க. புரியுது. அதுக்கு வெறும் இது மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்கிறேன். ம். உதாரணத்துக்கு ம். விஷுவலைசேஷன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஓகே. அதாவது அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை மைண்டில் வந்து விஷுவலாக பார்க்கணும். ஆமாங்க. இப்போ நீங்கள் நீங்கள் வந்து கார் வாங்கலைன்னா கார் வாங்கிட்டு தான் கற்பனை பண்ணுங்கம்பாங்க. ம். இதெல்லாம் டூல்ஸு. ஆனால் என்ன பிரச்சனைன்னாங்க, எல்லா டூல்ஸ் ஊரில் இருக்குங்க. ம். எந்த டூலை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துன்னு யாருக்கு தெரியல. அதான் விஷயங்கிறேன். ரைட். அது பின்னால் இருக்க சயின்ஸ் தெரில. ஜஸ்ட்டு கிளாஸ் நடத்துகிறாங்க, சொல்கிறாங்க, அப்படியே பண்ணுறாங்க. எங்க நான் பண்ணினேன், ஒர்க் அவுட் ஆகலைங்கிறாங்க. ம். ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் பண்ணுறது ஈஸிங்கிறேன். ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க. ஓகே. ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. ஓகே. சார் விஷுவலைசேஷன் பண்ண சொல்கிறாங்களே, ம். அதை பற்றி கருத்து என்னன்னு ம். அவர் சொல்கிறாரு. ம். இப்போது நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க. ம். பெங்களூர் இருக்கும் பொழுது ம். எப்போவாவது நீங்கள் ம். நான் பெங்களூரில் இருக்கிறேன், நான் பெங்களூருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஏன்னா அங்கே தான் இருக்கேன். அங்கே தான் இருக்கீங்க. ஆமாம். புரிஞ்சுங்களா? இப்போ நான் வந்து ஆண். ஓகே. நான் டெய்லி வந்து நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு ஆண் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஓகே. நான் சட்டு போட்டிருக்கேன்னு சொல்கிறதில்ல. அதாவது எதெல்லாம் இருக்குதோ, ம். எதெல்லாம் நம்புகிறோமோ ம். அதை விசுவலைசேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரைட் சார். ம். நம்பிட்டோம்னா ம். அதுக்கப்புறம் இந்த டூல்லாம் தேவையில்லைங்க. அப்போ இந்த டூலெல்லாம் என்னென்னா நம்ப வைக்கிறதுக்கு தான் டூலு. ஓகே. நீங்கள் விஷுவல் பண்ணாலாம் நடக்காது. ஓகே. 108 முறை எழுத நடக்காது. இது ம். கொடுத்துருக்க டூல்ஸை எதை பயன்படுத்த நடக்காதுங்க. ம். இந்த டூல்லாம் எதுக்குன்னா என்ன நம்ப வைக்கிறதுக்கு. ம். புரிஞ்சுக்கங்க. அந்த டூலெல்லாம் பயன்படுத்தி விஷுவலைசேஷன் பண்ணதாகட்டும், அஃபர்மேஷன் ஆகட்டும், என்னமோ இருக்கட்டுங்க. ஊரில் 1000 டெக்னிக் இருக்குங்க. எல்லா டெக்னிக் என்ன பண்ணுதுன்னா என்ன நம்ப வைக்குதுங்க, நம்ப வைக்க ஒரு முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணுது. ஓகே. அப்போது நீங்கள் 10 வருஷம் நீங்கள் அந்த டூல் பயன்படுத்துகிறீங்க, ம். இது நம்பவே இல்லைன்னு நடக்காதுங்கிறங்க. அப்போ நம்பினாதான் நடக்குங்கிறது தான் மேட்ரே தவிர ம். நீங்கள் 1000 முறை என்ன டூல் பயன்படுத்தலாம் நடக்காது. இது புரியாமல் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 10 வருஷமாக நான் எழுதுனேங்க, பாருங்கள் 8 புக்கு வச்சுருக்கேங்க, ம். 108 முறை எழுத சொன்னீங்க, நான் 8888 எழுதிட்டேன், நடக்கலை, ம். விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன், நடக்கலைன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னா ம். எல்லாரும் கடைசியாக என்ன கொண்டு போகிறாங்கன்னா என்ன நம்ப வைக்கணும். ஓகே. நான் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேங்க. நான் வந்து க்ளோஸ்டுங்க. நான் எஸ். ஓகே சார். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ம். வாடகை வீடு. ம். நான் கேட்குறேன், சொந்த வீடு வாங்கிட வேண்டியதானே? ம். எங்கேங்க ம். இருக்கிற சம்பளத்துக்கு இருக்கிற கடனுக்கு ம். இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேங்க. அப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. ரைட். இவர் என்ன பண்ணாலும் நடக்காதுங்கிறங்க. கரெக்ட். இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், அவங்க இவரோட மோசமாக இருக்கிறாரு, ம். ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வாய் முகூர்த்தம் சார், எனக்கும் அதான் சார் ஆசை, ம். அடுத்த வாரம் வரும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. ம். சொல்கிறாரு. அவர் பொய் சொல்லிங்க, புரிஞ்சுக்குங்க. இது பொய், அதாவது பொய் சொல்லி நம்ப வைக்கிறது இல்லைங்க, நம்பிக்கையை சொல்கிறோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. புரியுது. நீங்கள் பொய் சொன்னால் நடக்காது. ம். நம்பினா தான் உண்மை சொல்கிறேங்க. ஓகே. உங்கள் வாய் முகூர்த்தம், விரைவில் நான் வீடு வாங்கிடுவேங்கிறது பொய் இல்லை. ஓகே சார். இவர் தன்னை ஏமாத்துறதுக்காக சொல்லலை, ஓகே. இவர் நம்புறாரு, ம். நம்புறனால நடக்குது. ஓகே. இன்னொருத்தர் இந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணிட்டு பொய் சொல்கிறாரு. ம். அவருக்கு என்ன தோணுதுன்னா, உள்ளிருந்து ஒரு எண்ணம் தோணுது, நம்மளாம் வாங்க மாட்டோம்னு. இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே. அதை விட்டுட்டு வாங்கிடுவேன், வாய் சொல்லும்போது நடக்கிறது இல்லை. ஓகே. இப்படி நீங்கள் ஃபைனலாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது பிரபஞ்சமல்ல, நான். ஓகே. நான் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும்.
இந்த நான் வந்து எதையெல்லாம் நம்பும் எதையெல்லாம் நம்பாது, அதுக்கு எதெல்லாம் தடை இருக்குன்னு தெரியணும். ஓகே. அந்த தடைகளை உடைச்சு உள்ள போய் ஒரு விதையை விதைச்சு வந்துட்டா போதுங்கிறேன். ரைட் சார். அதுவே தானே நடக்கும் எல்லாமே. ம். ஆனா அந்த விதை விதைக்கிறது எப்படிங்கிறது தான் ஆர்ட், சயின்ஸ். அதான் வந்து கலை. ஓகே. இந்த கலையை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகே. ரைட் சார். மற்றவங்கன்னு போய் எது சொல்ல, எல்லாருமே டூல்ஸ் மட்டும் கொடுத்துட்றாங்களே தவிர ம். அதோட ஆப்ரேஷன் சொல்றது இல்ல, அதோட உண்மையான சயின்ஸ் சொல்றது இல்ல. ஓகே. விஷயம் இவ்வளோதாங்க. ரைட் சார். நான் ம். நம்மனா நடக்கும். எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் முயற்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் பண்ணுறது. ஓகே. அப்புறம் அதெல்லாம் அது முதல்ல நான் நம்ப வைக்கிறது தான் மேட்ரு. நம்ப வச்சுட்டா அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் என்ன பண்ணும், ம். அதுக்கு உதவி செய்யும். ஓகே. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பணம் இல்லாட்டினா ஒரு மனுஷனால வாழவே முடியாது அப்படின்றதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணுனாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்து அதை கொடுத்தா தான் அந்த பொருளே கொடுப்பாங்களே தவிர்த்து சும்மா யாருக்கும் யாரும் எதுவும் செய்கிறது கிடையாது இந்த உலகத்தில். அப்போது 100ல் 98 99.9% பீப்புளுக்கு தேவைப்பட வேண்டியது என்னன்னு தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா பணம். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அப்போ எல்லாரும் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பணக்காரன் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த தாட்டுக்குள்ளேயே. ஏன்னா அவங்களுக்கு தேவை. ஏன்னா அந்த பணம் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் கார் வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும், குழந்தைய படிக்க வைக்க முடியுன்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்போது ஒருத்தர் ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் ஒரு நிமிஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. இப்போது இந்த மாதிரி நிறையா பணக்காரங்க பிஸ்னஸ்மேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் நம்புறீங்களா? முதல்ல மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே யாருக்கு தெரியாதுங்க. ஓகே சார். சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு பணம் சம்பாரிச்சிருக்காங்க, பல பேர் அது என்னன்னே தெரியாமல் சம்பாரிச்சிருக்காங்கங்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க. ம். குறி சொல்வது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் ஓகே. நீங்கள் போகிறீங்க, 6 வருஷம் ட்ரைனிங் குருநாதர்கிட்ட. ம். அப்புறம் வந்து குறி சொல்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இது வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக குறி சொல்கிறத கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறது. ம். இன்னொருத்தர் உங்கள் ஊரில் இருப்பார், ஓ. அவர் எந்த கோர்ஸுக்கும் போயிருக்க மாட்டார், ம். அவர் போனால் குறி சொல்லிட்டு இருப்பார். தானாக வருது. ஓ. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சக்ஸஸ் ஆனது காரணம் ம். மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே தெரியாமல் ஆனால் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அதுதான் அதிக சக்ஸஸ். Right. தெரிஞ்சவங்களாம் ரொம்ப கம்மி. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ம். கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே ம். இன்னொருத்தர் நடத்துகிற கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு, ம். ஓப்பனாக சொல்கிறாங்க, Okay. இன்னொரு கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு ம். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் கிளாஸ் நடத்தி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி சொல்கிறாங்க. புது டெக்னிக்கா இருக்கு. ஆமாங்க. ஓகே. இப்போ பங்குச்சந்தையில் சம்பாதிப்பது எப்படின்னு கிளாஸ் நடத்துகிற எல்லாருமே பாருங்க, ஓகே. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ம். பங்குச்சந்தையில் சம்பாதிப்பது எப்படி, கமாடிட்டியில் சம்பாதிப்பது எப்படின்னு எல்லாருமே ம். அவங்களுக்கு பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணவே தெரியாதுங்க. Right. நீங்கள் யோசிங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சா இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே. பங்குச்சந்தையில் சம்பாதிப்பது எப்படி, ம். 5000 ரூபா ஃபீஸ் ஓகே. அப்படின்னு சொல்லி ஹோட்டல் நடத்துகிறாரு. நீங்கள் போய் பாருங்களேன், ம். கையை பிசைஞ்சிட்டு இருப்பார். ஏன்னு கேட்டால் 30 பேர் வரேன்னு சொன்னாங்க, ம். 10 பேர் தான் வந்திருக்காங்க, ம். உனக்கு தான் சம்பாதிக்க தெரியல. ம். கிளாஸ் நடத்துறது என்ன, பங்குச்சந்தையில் சம்பாதிக்கிறது எப்படின்னு கிளாஸ் நடத்துகிற, Right. உனக்கு தெரியுமா இல்லையா? ம். எது கிளாஸ் நடத்திட்டு இருக்க? லேப்டாப்பில் உட்காந்து இப்படி இப்படின்னு செஞ்சுட்டு மொதல் சம்பாதிச்சு போக வேண்டியது தானே. ம். அப்போ ஒரு கிளாஸ் நடத்தி அதில் சம்பாதிக்கிறாரு. இல்லை, அது நீங்கள் சொல்கிற கான்செப்டில் என்ன பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, நீங்கள் சொல்லுறது இப்போ தான் எனக்கு புரியுது. என்னன்னா, உன்னால் அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும், அப்புறம் ஏன் அந்த 20 பேர் ஆளுக்காக நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இப்போ இது பண்ணுறதுக்கு? ஓகே சார். புரிஞ்சுங்களா? அப்போ ஓகே. இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓகே. இவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி ம். அதுக்கு ஒரு பணத்தை கட்டி ஓகே. ஒரு டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டு அதை கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்துட்டு ம். இவங்களுக்கு வேணுங்கிறது உள்ள கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். உடனே இந்த கிளாஸ் இருக்கிறதுனால சம்பாதிக்கலாம்னு வந்தவங்க தான் அதிகங்கிறாங்க. கரெக்ட். அப்போது மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் எடுக்கிற ஒருத்தர் ம். அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருந்தா எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு புரியுமே தவிர, No. வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு எந்த கிளாஸ் எடுக்கிறத தவிர வேறு எந்த ஃபீல்டுமே சக்ஸஸ் ஆகாத ஒருத்தர்களால் இந்த வகுப்பு எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஓகே சார். இப்போ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. ஒரு பெரிய சாமியார் ஆகட்டும், ஒரு பெரிய நடிகர் ஆகட்டும், ம். அவங்க அந்த இடத்துக்கு சக்ஸஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ம். ஓ. நான் எப்படி வந்தேன் அப்படின்னு அவங்க யாருமே கிளாஸ் எடுக்கிறது இல்லைங்கிறாங்க. புரியுது. இதை நான் பார்த்துட்டு தான் ம். இல்லை கச்சமுச்சா நடத்திட்டு இருக்கிறாங்களே. ஓகே. சரி, ஆக்சுவலி எனக்குங்க ம். நானும் மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தியிருக்கேன். ஓகே. ஆனால் அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு பாருங்க, எனக்கு அந்த உச்சரிப்பு கூட எனக்கு வராதுன்னு வச்சுக்கங்களேன். புரியுது. அது என்னன்னே தெரியாமல் சின்ன வயசுலேருந்து பயன்படுத்தி நான் வந்திருக்கிறேன், ம். ம். ஓகே சார். வந்துட்டேன். கரெக்ட்.
இப்போ நான் கிளாஸ் எடுக்கிற காரணமே இந்த வகுப்பு எடுக்கணுங்கிறதுக்காக இல்லை, நான் எப்படி பயன்படுத்தினேங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். ஓகே. அரசியலை மாற்றிட்டா ஊர் திருந்திரும்னு நினைக்கிறதே தப்புங்கிறது. ஓகே. ஏன்னா அது முதலமைச்சராகட்டும், பிரதமராகட்டும், கலெக்டர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் உலகம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க. அப்போ உங்களுக்கு அந்த தாட் வரலையா? சரி, இது ஒரு தப்பான ஆளுக்கு கைக்கு போய் இதை நம்ம சொல்லி கொடுத்து இதனால எதுவும் விளைவுகள் வந்துடக்கூடாது அப்படின்றது எனக்கு ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்க சார்? நீங்கள் தானே சார் சொன்னீங்க இது இப்போ அப்படிதான். நீங்கள் தானே சொன்னீங்களா நல்லா நடக்கிற வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு கெட்டது இருந்துச்சுங்க நீங்கள் சொல்லி தான் பண்ணோம் அப்படின்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இப்போ வந்து சிஎம்ஆ அதெல்லாம் இருக்காங்க. ஒருவேளை அவங்களும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நடிகர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு 3 முக்கிய காரணம். ஓகே சார். நான் எப்படி நினைக்கிறேன்னா, நெத்தியில் இந்த அரகன்னு வச்சிருக்காரு, அதுதான் பவரை வந்து இழுத்துருச்சோ அப்படின்னு. நினைச்சதை அடையிறது எப்படி, வெற்றி பெறது எப்படி? அதாவதுங்க, ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு. இது சம்பந்தமா நான் 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல, நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பைன் இருக்காங்களோ, நம்ம ஊர்ல தம்மண்ண செட்டிங்க அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றி சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவரு தாங்க, தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பையன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட், அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும், மற்ற நேரத்துல பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பாத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க, இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.